வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, போன வீடியோவுக்கு ரிலேட்டடானது தான். பட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்னொன்று அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேக் டெஸ்டிங்கை பற்றி நிறையா வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதையும் வந்து பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்க்ரீனர் அண்ட் ஸ்டாக் ஸ்கேனர். ஓகேங்களா, அதாவது ஸ்க்ரீனர் ஸ்கேனர் ரெண்டுமே ஒன்று தான். பட் இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேருக்கும் இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனருக்கும் என்ன வித்தியாசங்கள் வந்து இருக்குது அப்படின்ற இதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுதான் நம்ம இங்கே டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டாக் பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் பிடி விசஸ் ஸ்க்ரீனர் ஆர் ஸ்கேனர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது என்ன அப்படின்னு வந்து இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீனருக்கு வந்து இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா நமக்கு கிடைக்கும்போது அது வெரிஃபை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க செஞ்சுட்டு நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஜஸ்ட் அதை வந்து வெரிஃபை பண்ணுறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு வந்தோம். இந்த ஸ்கேனரை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, எல்லா டேட்டாஸும் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய நாலேஜ் வச்சு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வெரிஃபை, இதில் என்ட்ரி ஆகலாம் இல்லைன்ற ஒரு டெசிஷனை வந்து குயிக்காக எடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ போயிடலாம். சரி, இது வந்து இப்போது பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு கொடுத்தாங்க. பேக் டெஸ்டிங் ஓகேங்களா சாஃப்ட்வேர் விசஸ் ஸ்கேனர், அதாவது ஸ்டாக் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கே மேலே இருக்க ஸ்க்ரீனர் எது வேணுன்னா சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் நேமாக. ஆனால் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேங்களா, சரிங்க. இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர்களுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வித்தியாசங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூமரிக்கல் வேல்யூ தான் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டினோட் பண்ணும். அது என்ன, அந்த நியூமரிக்கல் வேல்யூவை தான் இது வந்து கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன அதுதான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பையின்னு காட்டிடும், இங்கே செல்லுன்னு காட்டிடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த செகண்டே வந்து ஸ்டாக் வந்து இங்கே செல்லு அப்படின்னு காட்டுது அப்படின்னா, ஓகேங்களா, அடுத்து இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் தெரியாது. ஓகேங்களா, அடுத்து எங்கே அந்த வேல்யூ வருது அங்கே தான் பையை காட்டும், செல்லை காட்டும். சரி, அதுதான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரிக்கல் வேல்யூ ப்ளஸ் ஓகேங்களா என்ன பண்ணால் ஹியூமன் ரிப்போர்ட். ஹியூமன் ரிப்போர்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த நியூமரிக்கல் வேல்யூவும் பேஸ் பண்ணி வரும், ப்ளஸ் ஹியூமன் ரிப்போர்ட்ஸ், அதாவது இந்த அனலிஸ்ட் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க இதில், இந்த ஸ்க்ரீனில். ஓகேங்களா, இதில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் இதில் ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர் பேஸ்டு சிக்னல் தான் வந்து கிடைக்கும், சிக்னல் தான் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா, இதில் அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா, இதில் என்னென்னலாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு. ஓகேங்களா, ட்ரெண்டு ப்ளஸ்
டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஆட் ஆகும். ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆட் ஆகும். அது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூஸஸ் இதெல்லாம் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இல்லை மேக்ஸிமம் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து அந்த ட்ரெண்டு, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸு, அந்த பேட்டர்ன்ஸு, அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் டேட்டாஸு, அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு உண்டான நியூஸஸ். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அது எந்த செக்டார் தான் இருக்கட்டும், அதுக்குண்டான நியூஸஸ் எல்லாமே இதில் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எது வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? சரி, என்ன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீ கால்குலேட்டட் வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே கோட் பண்ண, அதாவது சாஃப்ட்வேர் வந்து கோடிங் பண்ணி இது வந்து இந்த இடம் இந்த இண்டிகேட்டருக்கு இப்படி வேலை செய், இந்த இண்டிகேட்டருக்கு செல்லு கொடு, பையை கொடு அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து கோடிங். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் வந்து இது செய்யும். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ஹியூமனாக வந்து கொஞ்சம் யோசிக்கிற தன்மையெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஃப்யூச்சரில் வேணால் கொண்டு வரலாம், மனிதன் போலே யோசிக்கலாம். இங்கே வந்து செல்லு வந்து இருக்குது, அப்போது இங்கே கொஞ்சம் வால்யூம்லாம் எப்படி இருக்குது, நியூஸ்லாம் எப்படி இருக்குது, மேபி இந்த ஸ்டாக் வந்து இன்னும் 2 நாளில் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன அந்த செல்லு, ஏன் அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து இங்கே செல்லு காட்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸை தான் நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, அங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்து இல்லை இங்கே வந்து நியூஸஸ்லாம் நல்ல நியூஸஸாக இருக்குது, நல்ல கம்பெனி, இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 50% வந்து ஒரு செல்லை காட்டலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வேணும் மேல் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் டெவலப் பண்ணலாம். சரி, அது வேண்டாம் விடுங்க. சரி, டிஃப்ரென்ஸ் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? இதில் ஆர்டிஃபிஷியலும் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஓகேங்களா அனலிஸ்டஸ் டேட்டா இருக்கும். டேட்டாஸ் வந்து எனார்மஸாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஆர்டிஃபிஷியலும் கொஞ்சம் மிங்கல் ஆகும். ப்ளஸ் இந்த அனலிஸ்டினுடைய டேட்டாஸ், அது என்ன அந்த டேட்டாஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ பீட்டாவை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நிறையா இருக்குது அந்த ஃபண்டமெண்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ரேஷியோ இந்த லெவலில் வந்து இது பண்ணியிருக்கு. அதேமாதிரி காம்பினேஷன் ஆஃப் இந்த பேட்டர்ன்ஸை வந்து அது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, அந்த ட்ரெண்டெல்லாம் வந்து உடச்சிருக்கு. அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த கம்பெனிக்கு உண்டான நியூஸஸ் சொல்லுவாங்க. அதாவது அது பாயிண்ட்டாகவே கொடுத்துடலாம். கம்பெனி பேஸ்டு நியூஸஸ் வந்து இதில் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? அதே இதில் வந்து மேக்ஸிமம் கம்பெனி டேட்டாஸ் அண்டு நியூஸஸ் வந்து கொடுத்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியம். அந்த கம்பெனியுடைய டேட்டாஸ், அந்த ரிசல்ட்டு, அதெல்லாம் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட் லெவல்ஸ், அவங்களுடைய ஸ்கோரு. ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க.
இந்த ஸ்கோரை இது பண்ணால் லெவலை ரீச் பண்ணிச்சுன்னா தாண்டிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இல்லை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க, ஹைலைட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்னும் இந்த ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலர் கோட்டில் கொடுத்துடுவாங்க. இப்போது ஒரு அழகாக ஒரு க்ரீன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பை, ஓகேங்களா. அதிலே வந்து ரெட்டுன்னு வந்தால் செல்லு. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ், ஓகேங்களா, கொஞ்சம் நாலேஜ் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் ப்ளஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, அனுபவத்தில் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ நீட் டு நாலேஜ், எந்த நாலேஜும் தேவையில்ல. அந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி வந்து சம் இண்டிகேஷனுடைய நேம்ஸ் வந்து தெரிஞ்சால் போதும், பேர்கள் வந்து தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா. அதையே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. அவ்வளோதான் பண்ண முடியும். பட் இதில் வந்து எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. ஈவன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன வீடியோவில், இங்கே கீழே ஸ்டாக் வந்துடுச்சு, அங்கே ஒரு வால்யூம் வந்து என்ன லெவலில் இருக்குது அதெல்லாம் கூட வந்து இது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துடும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டாக்கு கொடுக்கும், ஓகேங்களா. பட் இதில் அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும்தான் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், லாஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஏன் அப்படி மேக்ஸிமம் அப்படின்னா ஏன்னா ஒரு ரிசல்ட் எதனா நியூஸஸ் எதனா வந்து வருது, எதனா இஷ்யூஸ் எதனா வந்து வேர்ல்டு இஷ்யூஸ், இந்த சைனா அந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா அப்போ வொலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ரேஞ்சஸ்லாம் வந்து கீழே வரும். கீழே வந்தவொன்னே என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணோம். அப்புறமா ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டு பிறகு மறுபடியும் மேலே போவோம், ஓகேங்களா. செல்லு பையை மாற்றி அடித்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மணி எல்லாமே வந்து லாஸ் பண்ணிடும், ஓகேங்களா. அந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு 15 டேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த 15 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து இத்தனை பை கிடைச்சது, இத்தனை செல்லு கிடைச்சது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து சொல்லிடும், ஓகேங்களா. சரி, அடுத்து இதெல்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க. மார்க்கெட் என்ன தான் மேலே ஏறி இறங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து 80% ஆஃப் டேட்டாஸை வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, அதுதான். சரி, இப்போ நீங்கள் கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க, நீங்கள் என்னை கேட்பீங்க நீங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோவில் கமெண்ட்டில் அதான் கேட்பீங்க, நான் தான் சொல்ல வரீங்க இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து வேஸ்ட்டுங்களா, அப்போ நாங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து பயனில்லைன்றீங்களா, அப்போ இந்த சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணது எதுக்காக அப்படின்னு, ஓகேங்களா. நல்ல விஷயங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதும் ஒரு ஹியூமன் பேஸ்டு ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஒரு மனுஷன் வந்து நிறைய விதமாக வந்து திங்க் பண்ணுவோம். ஒரு சார்ட்டை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து சாஃப்ட்வேர்ஸ்க்கு இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் சேர்ந்து வந்து பண்ணாது, இண்டிவிஜுவலாக தான் பண்ணி காட்டும், ஓகேங்களா. அதை விட நம்ம வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வச்சுருந்தாலே இதை பேஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. எனக்கு அப்படியும் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு இந்த ஷார்ட் டேர்ம்லேருந்து கொஞ்சம் லாங் அப்படி போனீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து மேக்ஸிமம் இதுலேயும் கரெக்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. நான் வந்து இதை குறை அப்படிலாம் வந்து நான் எதையும் சொல்ல விரும்பல. ஸோ இருக்கிற வித்தியாசத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன், ஓகேங்களா. அதை தான் நான் செய்கிறேன், ஓகேங்களா. சரி, அப்போது இதுவும் கொஞ்சம் லாங் போகும்போது டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஸ்டாக் எடுத்திங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 3 வருஷம் எடுத்து பாருங்களா, அதில் எதனா ஒரு எனி இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி பாருங்களா, அந்த இண்டிகேட்டர் வந்து ஃபெயிலியர் ரேட்டிங்கை போய்ட, ஓகேங்களா. எங்கன்னா ஒரு இடத்தாண்ட அந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக வந்து பையை காட்டியிருக்கும், அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் அங்கேருந்து மேலே போயிட்டே தான் இருந்திருக்கும், ஓகேங்களா. சின்ன சின்ன இறக்கங்கள் தான். பட் அப்போ நீங்கள் அங்கே யோசிப்பீங்க அந்த ஸ்டாக்கில் இங்கே நம்ம இந்த இண்டிகேட்டரில் இங்கே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு இத்தனை வருஷத்தில் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கும் ப்ளஸ் இருக்குது, ஓகேங்களா. சரிங்களா. நீங்கள் அதை அந்த ஷார்ட் டைமில் 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாஸை வந்து கொடுக்கும், சரிங்களா. சரி, இதை பற்றி நான் ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சுட்டு இருக்கும். சரி, ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே யூஸ் இதையும் யூஸ் பண்ணுங்கள், இதையும் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ்
உங்களுடைய நாலேஜையும் கெயின் பண்ணி இதை ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அதை தான் நான் வந்து சொல்ல வர்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. சரி, அந்த ஆற்றலை நான் வந்து எப்படி வளர்த்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் சேனலில் வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய புக்ஸ் படிங்க, ஆர்டிக்கல் படிங்க, நியூஸஸ் படிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் படிங்க. ஓகேங்களா? கம்பெனிஸ் ரிலேட்டட் நியூஸஸ் படிங்க. நீங்கள் எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியுடைய வெப்சைட்ஸ்லாம் வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஃபீட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் நாலேஜ்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாலேஜஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இப்போ நிறையா சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துடுவீங்க, என்னென்ன அப்படின்னு. ஒன்றுமே ஆட் ஆகலை நாலேஜ் எங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. சரிங்களா? சரி, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுடைய பதிவுகளுக்காக நான் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி கணைகளை வந்து கீழே கொடுக்கவும். ஓகேங்களா? தொடரவும் கொடுக்கவும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து இந்த 2 வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவுபடுத்துறதுக்கே வந்து நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த ஒரு இதுவும் வந்து நம்மளால் வந்து போட முடியல வீடியோஸை. சரி, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.